ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேத்யூ அர்னால்ட் எழுதின டோவர் பீச் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது மேத்யூ அர்னால்டோட ஒரு ப்ரீஃபான ஆத்தர் இன்ட்ரோவை பார்க்கலாம். மேத்யூ அர்னால்ட் 24 டிசம்பர் 1822 பிறந்து 15 ஏப்ரல் 1888 இறந்திருக்காரு. He was an English poet and a cultural critic. He was a son of Thomas Arnold. Dover Beach was first published in 1867 in the collection New Poems. Dover Beachங்கிற போயம் 1867ல நியூ போயம்ஸுங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த டோவர் பீச்சுங்கிற போயமில் மேத்யூ அர்னால்ட் அவரோட ஒய்ஃபோட டோவர் பீச்சுக்கு ஹனிமூன் போயிருந்ததாக கூறப்படுது. அது எந்த இயரில் நடந்திருக்குன்னா 1851 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயம் ஒரு ரிலீஜியன் அண்ட் சயின்ஸ்க்கு இடையில் நடந்த ஒரு கிளாஷை சொல்லுது. இப்போ ஸ்டான்ஸா 1 பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோவர் பீச் நைட் டைமில் ரொம்ப காமாக இருக்குது. மூனோட லைட் எல்லாமே வேவ்ஸில் பட்டு அந்த இங்கிலாந்து கோஸ்ட் ஃபுல்லாகவே டால் பில்டிங்ஸ் மேலே அந்த பிரைட்லாம் பட்டு ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது. அதே ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கோஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு டார்க்காக ஒரு க்ளோவே இல்லாமல் க்ளீமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கூழாங்கற்களை மேலே இழுத்துட்டு வருது. திரும்ப அந்த கூழாங்கற்களை அந்த வேவ்ஸே உள்ளே இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து அர்னால்ட் அவரோட ஒய்ஃபை கம் டு த விண்டோ அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. கம் டு த விண்டோ அப்படின்னு கூப்பிட்டு இந்த பியூட்டிஃபுல் சைட்டை பார்க்க சொல்கிறாரு. வேவ்ஸும் அந்த பெபிள்ஸும் மோதிர சத்தம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரிதம்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் இருக்குன்னு அர்னால்ட் சொல்கிறாரு. இப்போ ஸ்டான்ஸா 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஜியன் சீயை பற்றி சொல்கிறாங்க. ஏஜியன் சீ என்னன்னா, இட் இஸ் அ சீ தட் செப்பரேட்ஸ் கிரீஸ் அண்ட் டர்க்கி. இந்த டோவர் பீச்சோட வேவ்ஸில் இருக்கிற சோகத்தை ஏஜியன் சீல அப்பயே சோஃபக்கிள்ஸ் கேட்டனால தான் அவர் நிறைய ஹியூமன் மிசரிஸை எழுதியிருக்காரு அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. அந்த சேட் நோட்டை இந்த டோவர் பீச்சில் கேட்க முடியுது அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. இப்போ ஸ்டான்ஸா 3 பார்க்கலாம். ஸ்டான்ஸா 3ல் அர்னால்ட் ஹியூமன் ஃபெய்த்தையும் சீயையும் கம்பேர் பண்ணுறாரு. ஹியூமன்ஸ் முன்னாடிலாம் ஃபெய்த்து கடல் அளவுக்கு நிறைஞ்சு அது ஒரு கவசம் ஷீல்டு மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த ஃபெய்த்தெல்லாம் போய் ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. மேத்யூ அர்னால்ட் ஒரு விக்டோரியன் போயட் அப்படிங்கிறனால விக்டோரியன் ஏஜில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா வந்தனால ஃபெய்த்தே இல்லாமல் போயிடுச்சு. ஃபெய்த் இன் லவ், ரிலீஜன் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் இந்த போயமில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஃபெய்த் எல்லாமே ஒரு கடல் அளவுக்கு இருந்துச்சு, ஆனால் இப்போது அது எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இந்த கடல் அலைகள் அந்த கூழாங்கற்களை கொண்டு போய் நேக்கடாக விட்டுட்டு போயிடுச்சோ அது மாதிரி நம்ம ஃபெய்த்தும் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டான்ஸா 4ல் அர்னால்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒய்ஃபை லவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அர்னால்ட் அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கிறாரு, அட்லீஸ்ட் நாம் 2 பேராச்சு லாயலாக ட்ரூவாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அர்னால்ட் இந்த எர்த்தை ஒரு ட்ரீம் லேண்டாகவும் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்சி மட்டும்தான் தரதாகவும் அதில் ஜாய் இல்லை, லவ் இல்லை, பீப்புள் ஒரு டார்க்காக தான் வாழ்கிறாங்க, ஒரு பீஸ் இல்லை, ஹெல்ப் ஒரு சஃபர் ஆகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு டார்க்லிங் பிளைனில் தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபைட்டோட வாழ்கிறாங்க. அவங்க எதிரி யாருன்னே தெரியாமல் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அர்னால்ட் அவர் ஒய்ஃப் கிட்ட லவ்னு அட்ரஸ் பண்ணி, நம்ம 2 பேராச்சு லவ்வோட ட்ரூவோட லாயலாக இருப்போம், லவ் ஒன்று தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஷீல்டாக இருக்க போகுது அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. இப்படி தான் அர்னால்ட் டோவர் பீச் போயமை கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இந்த போயமோட முக்கியமான தீம்ஸ் பார்க்கலாம். லாஸ் ஆஃப் ஃபெய்த், நேச்சர், ரிலீஜியன், லவ். I hope this video will be very useful to you. உங்களுக்கு எந்த போயம்ஸ் அண்ட் ட்ராமாஸ் அண்ட் பாரதியார் யூனிவர்சிட்டி சிலபஸில் இருக்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட எந்த ஒரு சிலபஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.